وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நன்மைகள் பூத்து கொடுங்கும் மாதம் ரமலானை அடைய செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரமலானில் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் நல்லறங்களை போட்டி போட்டு கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ரமலானை மையப்படுத்தி மக்களை எப்படி நெறிப்படுத்தினார்கள், எப்படி சரியான முறையில் சீர்படுத்தி அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நிறைய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய தகவல்களை ஹதீஸில் நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் இந்த ரமலானை பொறுத்தவரை, இந்த நோன்பை பொறுத்தவரை ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை செதுக்கிக் கொள்ளக்கூடிய, தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நன் மீது கடமையாக்கியிருக்கின்றான். இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கினேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், இந்த நோன்பு எங்களை சீர்படுத்த வேண்டும். நல்ல இறையச்சங்களை, உச்சக்கட்டமான நல்லறங்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய நிறைய அம்சங்களை இந்த நோன்பு எங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த நோன்பை எங்கள் மீது கடமையாக்கியிருக்கின்றான். அதில் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் எப்படி இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்றோமோ அதே போன்று நமது உற்றார்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும், அவர்களோடு இரண்டர கலந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். பொதுவாக அன்றைய ஜாகிலியத்தை பொறுத்தவரை, ஜாகிலியா காலம் என்று சொன்னாலே கரடு முரடான, பயங்கரமான, மோசமான ஒரு காலமாக இருந்துச்சு. குறிப்பாக எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, எதற்கெடுத்தாலும் சண்டை, பழி வாங்கக்கூடிய படலமாகத்தான் அன்றைய உச்சக்கட்டமான ஜாகிலியத்துக்குடைய காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னால், நிறைய தகவல்களை, நிறைய ஹதீஸுகளை முன்னிறுத்தி நீங்கள் பகைமையாக இருக்கக்கூடாது, நீங்கள் எதிரியாக இருக்கக்கூடாது, நீங்கள் விரோதியாக இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நல்ல பண்புகளோடு, நல்ல பழக்கங்களோடு, குறிப்பாக உங்களுடைய உறவுகளோடு என்ன செய்யுங்க, சேர்ந்து நடங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய தகவலை நாங்கள் பார்க்கலாம். அதில் முதல் கட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றார்கள். இந்த உறவு என்று சொல்லக்கூடிய ரஹமு, இந்த ரஹமு என்ன செய்கின்றதா, அல்லாஹ்வுடைய அருஷில் தொங்கிக் கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய அருஷில் தொங்கிக் கொண்டு பின்வருமாறு துவா கேட்கக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். ரஹமும் அல்லகத்தும் பில் அர்ஷ், ரஹம் என்று சொல்லக்கூடிய இந்த உறவு அல்லாஹ்வுடைய அருஷில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. தொங்கிக் கொண்டு தகோல், அது சொல்கின்றது, மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்ந்திருக்கின்றாரோ அவரை நான் சேர்த்துக் கொள்வேன், அல்லாஹ் அவரை சேர்த்துக் கொள்வான். வமன் கத்தானி, யார் துண்டித்து நடக்கின்றாரோ கதாஹுல்லா, அவரை அல்லாஹ் துண்டித்து விடுவான். ஒரு எச்சரிக்கையான ஒரு நபிமொழி. ரெண்டு செய்தியை சேர்த்து சொல்றாங்க. நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடந்தால், உறவுகளோடு நீங்கள் இரண்டர கலந்து வாழ்ந்தால் அல்லாஹ் அவனுடைய அருளால், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை என்ன செய்யறான், உங்களை அரவணைத்துக் கொள்வான். நீங்கள் உறவுகளை துண்டித்து நடந்தால், உறவுகளை பிரிந்து நடந்தால் அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டு உங்களை பிரித்து விடுவான், தூரமாக்கி விடுவான் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கை. ரெண்டு செய்தியை சொல்றாங்க. ஆகவே நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு தேவை, அல்லாஹ்வுடைய கருணை எங்களுக்கு தேவை என்று சொன்னால், முதல் கட்டமாக எங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. நாங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடந்தால்தான் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டும். அல்லாஹ் நிறைய இடத்துல பேசுறான். உங்களுடைய சொந்தங்களோடு,
உங்களுடைய குடல்வாய் ஜனங்களோடு உறவுகளோடு சேர்ந்து நடங்க. யார் உறவுகளை பிரிந்து நடக்கின்றார்களோ, துண்டித்து நடக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், சில நேரங்கள்ல நாம் பிரிந்திருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், உறவுகளை துண்டித்து நடக்கலாம். இந்த ரமலான் எங்களை சீர்படுத்த வேண்டும், இந்த ரமலான் எங்களை பக்குவப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்தி அதையெல்லாம் மறந்துடணும். மன்னிப்போம் மறப்போம் என்ற அடிப்படையில் மறந்து எனது சொந்தங்களோடு, எனது பந்தங்களோடு, உறவுகளோடு மரணிக்கின்ற வரை நான் உறுதியாக அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானை மையப்படுத்தி இந்த தலைப்பு உங்களுடைய சிந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் இன்னும் நினைவுபடுத்துகின்றார்கள், மன் அஹப்ப ஐயுபுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் தனது ரிஸ்கில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று, நிறைய பொருளாதாரம் தேவை என்று ஆசைப்படுகின்றாரோ, அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று யார் ஆசை வைக்கின்றாரோ, அவர் அந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும். ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க, உங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி தேவை, உங்களுடைய தொழில பரக்கத் தேவை, உங்களுடைய செல்வத்துல பரக்கத் வேணும் என்று சொன்னால் உறவுகளோடு சேர்ந்து நடக்கும். குறிப்பா ஆண்கள். இந்த ஆண்கள் நாங்க இன்னைக்கு உழைக்கிறோம். இந்த உழைக்கக்கூடிய நேரத்தை எங்களுடைய நோக்கம் என்ன, எங்களுடைய இலக்கு என்ன, நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நான் பொருளாதாரத்தை தேடணும். அப்ப அதுக்கு அடிப்படையா ரசூல் ஒரு வழியை காட்டுறாங்க, உங்களுடைய சொந்த பந்த உறவுகளோடு சேர்ந்து நடங்க. உறவுகளோடு நீங்க சேர்ந்து நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும், தொழிலில் பரக்கத்து ஏற்படும். அல்லாஹ் அதுல பரக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய நற்செய்தி. அதே போல வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்து என்று சொன்னால், எங்களுடைய உடம்புல ஒரு ஆரோக்கியம், எங்களுடைய உடம்புல ஒரு சக்தி, உடம்புல ஒரு பரக்கத்து வேணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நடங்க, பிரிஞ்சிடாதீங்க என்று சொல்லக்கூடிய இப்படி நிறைய தகவலை பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், எந்த கட்டத்தையும் நாங்க பிரிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய வீடுகளை பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கு பிரிகிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கு உறவுகள் பேசாம இருக்கிறாங்க. நானா தம்பி பேசுறது இல்ல, தாத்தா தங்கச்சி பேசுறது இல்ல, சாச்சாவோட பேசுறது இல்ல, பெரியம்மா பெரியவாப்பா, இப்படி நிறைய குடல்வாய் ஜனங்கள் என்ற அடிப்படையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட வீட்டுக்குள்ள அப்படியே போங்க. கொஞ்ச நேரம் நான் யார் யாரோட பேசாம இருக்கிறேன், பேசாம இருந்தால் இதோடைய விபரீதம் என்ன, இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கின்றது. நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனை யோசிக்கிறோம். அவரை என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டாரே, என்னைய பார்த்து இப்படி கேட்டுட்டாரே, ஆகவே நான் இவரோட பேச மாட்டேன், இவரை கண்ணில் முடிக்க மாட்டேன், இவருடைய வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று என்ன செய்யறோம், பிடிவாதம் இருக்கிறோம், வைராக்கியத்தோடு இருக்கிறோம். ஆனா இதோட முடிவு என்ன, எங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. எங்களோட வாழ்க்கையில ஒரு மனிதனோட குறிப்பா உறவுகளோடு பேசாம இருந்தால் எந்த விதமான அபிவிருத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்காது, எந்த விதமான பரக்கத்தும் இருக்காது. ஆகவே நாங்க என்ன செய்யணும் சொன்னால், விட்டு கொடுக்க வேண்டும். நாம் எப்படி யோசிக்கணும் சொன்னால், நான் நபியோட பெரிய ஆளா, நான் சஹாபாக்களோட பெரிய ஆளா, நான் சஹாபி பெண்மணியை விட பெரிய ஆளா, அப்படிதான் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்காத இடைஞ்சல்களா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடக்காத பிரச்சனைகளா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்காத ஏச்சுக்களா, உறவு ரீதியாகவும் அதே போன்று எதிரிகள் ரீதியாகவும் நிறைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அடிபட்டார்கள், ரத்தத்தை சிந்தினார்கள். ஆனால் ஒரே வரியில மன்னிச்சாங்க. இந்த தன்மை நம்ம கொண்டு வரணும். இந்த உள்ளத்துல இந்த இரக்கம் இருந்தால்தான், இந்த மன்னிக்கக்கூடிய தாராள தன்மை இருந்தால்தான் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம விட்டு கொடுப்போம், நம்ம மன்னிப்போம். உள்ளத்துல இரக்கம் இல்லை என்று சொன்னால், உள்ளத்துல அந்த கருணை இல்லை என்று சொன்னால், நம்ம எதுக்கெடுத்தாலும் பிரச்சனையோட தான் வாழ்வோம், எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிப்போம். நான் அவரோட பேச மாட்டேன், அவரோட சேர மாட்டேன், அவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு பகுதியா பாருங்க, ஒரு பக்கத்துல மாமி மருமகள் பிரச்சனை போகும், மாமியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, மருமகளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி முடிவு எங்க போகுது, பேசாம அப்படி பிரியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். ஒரு சின்ன பிரச்சனையாகத்தான் இருக்கும், சின்ன பிரச்சனை லேசா முடிச்சிடலாம். ஆனால் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு வைராக்கியம், நான் எப்படி விட்டு கொடுக்கிறது, நான் எப்படி விட்டு கொடுக்கிறது. அப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதரோட பெரிய ஆள் அப்படிதான் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய விட்டு கொடுத்தாங்க இல்ல, எந்த அளவுக்கு சொன்னால், ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தம் எழுதப்படுது, முழுக்க 100% இஸ்லாத்துக்கு எதிரான ஒப்பந்தம், இஸ்லாத்துக்கு எதிரான பாதகமா தான் இருக்குது. ரசூல் என்ன சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டாங்க.
அந்த ஒப்பந்தத்துக்கு நபி நினைச்சாங்க, அப்படி கட்டுப்பட்டாங்க. சஹாபாக்கள் பதட்டம் அடைஞ்சாங்க. உமர் அலிலாதா குறிப்பாக, என்ன யார சொன்னாங்களே, கோழைகளா, நாங்க கோழைகளா, 1400 1500 வீரர்கள் இருக்கிறோம், படையோட இருக்கிறோம், பலம் இருக்குது, ஆயுதம் இருக்குது, போராடுவோம், விட்டு கொடுக்க கூடாது, நீங்க என்ன இப்படி விட்டு கொடுக்குறீங்க? அப்படியே சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்றாங்க, கொஞ்சம் நீங்க நினைச்சீங்க பொறுமையா இருங்கன்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாண்ட போறாங்க. பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி இறங்கி போறாங்களே, இப்படி விட்டு கொடுக்குறாங்களே, இப்படி இறங்கணுமா, இப்படி நம்ம என்ன மோசமா போகணுமா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவெடுத்தா சரியாகத்தான் இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை, தன்னை சொந்த ஊர், பிறந்த இடத்துக்கு வராங்க, உம்ரா செய்ய வந்தாங்க, தோழர்களோடு வந்தாங்க, ஹுதைபியா என்ற இடத்துல வச்சு தடுத்து என்ன செய்யறாங்க, அப்படியே திருப்பி அனுப்புறாங்க. கவலையோடு தான் போனாங்க. அந்த கவலையுடைய பிரதிபலிப்பு, அந்த பொறுமை, அந்த விட்டு கொடுத்தல், அந்த தாராள தன்மையோடு அது நடந்து கொண்டதன் காரணமாக, தூர நோக்கோடு நடந்து கொண்டதன் காரணமாக ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்கா. கிட்டத்தட்ட 10,000 தோழர்களோடு என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க. மக்கமா நகரே பயப்படுது. முகமது என்ன செய்ய போறார், அவரை அடிச்சோம், விரட்டினோம், ஏசினோம், ஊரை விட்டு ஒதுக்கணும், அவருடைய சொத்துக்கள் அபகரிச்சோம், என்ன செய்ய போறார்? மக்கமா நகரே நடுங்குது. ரசூல் என்ன சொன்னாங்க, நான் உங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்டா, ஒரே வரி, உங்களை மன்னிச்சுட்டேன்டா. யாரெல்லாம் கஅபால போய் அபயம் தேடுறீங்களோ, கஅபா கிட்ட போறீங்களோ, அவங்களுக்கு பொது மன்னிப்பு. யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போறீங்களோ, அவங்கள பொது மன்னிப்பு. பாருங்க, அல்லாஹ்வுடைய துறை அணுகுமுறையை பாருங்க. ஒரு தனி மனிதராக இருந்து எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை செதுக்கி எடுத்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒரு புள்ளி நம்ம செதுக்கலாம இருக்கு. ஆம்பளை பிள்ளைய பொம்பளை நாங்க பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபி பெண்மணிகளை உச்சக்கட்டமாக இறையச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஜாகிலியா காலத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க. கரடுமுரடான வாழ்க்கை செதுக்கி எடுத்தார்கள். அழகான முறையில ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த தூதரத்துல அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இந்த விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, மன்னிக்கக்கூடிய விஷயங்கள்ல, தாராள தன்னோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல, தூர நோக்கோடு சிந்திக்கும் பொழுது நிச்சயம் நிறைய பிரயோஜனங்கள் நாங்கள் எடுக்க முடியும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இந்த அளவுக்கு மன்னிச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம எப்படி யோசிக்கின்றால், ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொல்லார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு பக்கம் பசியுடைய அந்த தாக்கம் கடுமையா இருக்குது, இன்னொரு பக்கம் எதிர்களுடைய நெருக்கடிகள் பயங்கரமா இருக்குது. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அல்லாஹ்வுடைய துஆ கேளுங்கன்றாங்க. என்ன சொல்றாங்க, தோழரே பொறுமையா இருங்கன்றாங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, எப்படி கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க தெரியுமா? ஒரு நபியை பிடித்தார்கள், உயிரோடு பிடித்தார்கள், குழியை தோண்டினார்கள், குழிக்குள் இறக்கினார்கள், இரும்பு சீப்பால் துடிக்க துடிக்க 2 துண்டாக அப்படி என்ன செஞ்சாங்க, வெட்டி வீசினார்கள். இந்த கஷ்டம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்ல, அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அடைஞ்சாங்களா அவங்க, அவ்வளவு பெரிய கஷ்டமா? அப்ப எனக்கு ஏண்ட கஷ்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி உளவியல் ரீதியாக அந்த கஷ்டத்தை குறைக்கிறான்னு பாருங்க. யாரும் எதையும் கஷ்டமா பாரமா எடுக்க கூடாது என்ற ஒரு அழகான ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, அதை விட பெரிய பெரிய கஷ்டத்தை எத்தனையோ பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை தந்திருக்கிறான், நான் பொறுத்துக் கொள்வேன், நான் இதை சகித்துக் கொள்வேன், இதற்கான தீர்வை நான் தேடுவேன் என்ற ஒரு வழிகாட்டலாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இப்படி வழிகாட்டுறாங்க. எனவே அந்த அடிப்படையில தான் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக தாய்மார்கள் நிறைய மன்னிக்கணும், நிறைய விட்டுக் கொடுக்கணும், நிறைய தாராள தன்மை நடக்கணும். நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்களோட தாத்தா வீட்டுக்கு வர மாட்டேன், நான் உங்களோட தங்கச்சி வீட்டுக்கு வர மாட்டேன், நான் உங்க நானா வீட்டுக்கு வர மாட்டேன், வந்தா உம்முன்னு இருப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க, இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நேரம் நரகம் தான் போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் உறவுகளை துண்டித்து நடக்கின்றாரோ அவர் சூனம் செல்ல மாட்டார். உறவுகளை துண்டித்து நடந்தால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அப்படின்னு சொன்னால் நரகம் தான் போவார். நம்ம சின்ன விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம். இந்த பிடிவாதத்துடைய முடிவு எங்க போகுதுன்னு பாருங்க. பிடிவாதத்துடைய பயங்கரமான கொடூரமான நிலை எங்க போகுது, நரகம் நீங்க போவீங்க. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்களுக்கு நிறைய வழிகாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 4-5 செய்திகளை உள்ளடக்கி சில ஒரு உபதேசத்தை எங்களுக்கு செய்யறாங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மக்களே என்று அழைத்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? முதலாவது அஃஷு சலாம, சலாம நீங்க பரப்புங்கன்றாங்க. சலாம் அடிக்கடி காண்ட நேரம் எல்லாம் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. இந்த சலாம் என்பது சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்லும். உங்களை
இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சொர்க்கத்திலேயும் கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சலாம் 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 என்ற வார்த்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த சலாம் என்பது உங்களை சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்லும். அப்ப அடிக்கடி போற நேரம், வார நேரம், காண்ற நேரம் சலாம் சொல்லிக் கொள்ளுங்க. இன்னொரு பக்கமாக என்ன செய்யும், உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொன்னார். இன்னொரு பக்கமாக அந்த சலாம் என்ன செய்யும் சொன்னால் உங்களுடைய நட்புகளை வளர்க்கும், உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழகா சொல்லித்தாராம் பாருங்க. சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய, நட்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி தரட்டுமா யார சொல்லா, சொல்லித்தாங்க. சலாம் சொல்லிக் கொள்ளுங்கண்டா, அடிக்கடி சலாம் சொல்லுங்க. அதனாலதான் நாங்க வீட்டுக்கு போனாலும் சரி, வீதி நடந்து போனாலும் சரி, யாரை கண்டாலும் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள். அது ஒரு துவா உண்டு, அது ஒரு பிரார்த்தனை உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது என்னது, அமைதி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கட்டும். பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கட்டும். எவ்வளவு பெரிய துவா. என்னைய பார்த்து ஒருத்தருக்கு துவா கேட்கிறேன், எனக்கு அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் தருவானாக. இப்ப நான் திருப்பி என்ன சொல்றது, அல்லாஹ் உங்களுக்கும் சாந்தியையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் தருவானாக. இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கெண்டு பாருங்க, அழகான ஒரு வழிகாட்டுல பாருங்க. எங்களுக்கு அடிக்கடி சலாம் சொல்லும் பொழுது கோபங்கள் வராது, எதிரியாக நாங்கள் பார்க்க மாட்டோம், பகைமையாக நாங்கள் யோசிக்க மாட்டோம். அந்த நட்பு என்ன செய்யும், வளரும் என்ற ஒரு பாலத்தை தான், ஒரு வழியைத்தான் அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப சின்ன பிள்ளையிலிருந்து அந்த பயிற்சி கொடுக்கணும். வீட்டுல இருந்து போகும்போது, வீட்டுக்குள்ள வரும்பொழுது, யார சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லணும் என்ற அந்த பயிற்சி சின்ன பிள்ளையிலிருந்து என்ன செய்யணும், அந்த பக்குவமாக நாங்கள் சொல்வோம் என்று சொன்னால், இளைஞர் பருவத்துல காணும் பொழுதெல்லாம் என்ன செய்வார்கள், யாரை கண்டாலும் முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அது ரெண்டாவதாக சொல்றாங்க, உணவழிங்கன்றாங்க, சாப்பாடு கொடுங்கன்றாங்க. இந்த சாப்பாடு கொடுக்கிற விஷயம் இருக்குத்தானே, அமல்களிலே உச்சக்கட்டமான அமலாகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்க பார்க்கலாம். பல உச்சக்கட்டமான அமல்கள் அதுல இந்த உணவளிப்பது என்பது, அன்றைய காலத்தை பொறுத்தவரை வறுமையுடைய உச்சம், வறுமையுடைய கோடியில் இருந்தாங்க, அந்த அளவு தொங்கல்ல இருந்தாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டுல ஒரு நாளைக்கு அடுப்பறிந்தால் 3 மாசம் அடுப்பறியா. ஹதீஸ பாக்குறோம். ஒரு ஈச்சம்பழம் ஒரு கிழமை ஒரு மாதம் வச்சு என்ன செய்வாங்க, சூப்பி சமாளிப்பார்கள் தோழர்கள். இப்படி எல்லாம் வரலாறு படிக்கிறோம். திண்ணை தோழர்கள் 70 பேர் இருந்தாங்க. அப்படி உச்சக்கட்டமான வறுமையில் இருந்தாங்க. ஆனால் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்துல தனக்கு இல்லாவிட்டாலும் கூட பிறரை சாப்பிட வைத்து சந்தோஷமாக இருக்க வைக்கணும், சந்தோஷமாக அவர்களை வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில தாண்ட உணவுக்குள் என்ன செய்யறாங்க, பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தான் இருந்திருக்கும், ஒரு ஈச்சமனம் தான் இருந்திருக்கும், ஒரு கிளாஸ் பால், ஒரு தண்ணீர், அதை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்கள். உங்களுக்கு தெரியும் வரலாறு. ஒரு அன்சாரி தோழர் இரவு நேரத்தை என்ன செய்யறார், ஒரு விருந்தாடி அழைத்துட்டு போறார். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து அந்த விருந்தாடி அப்படி போறார். நீண்ட வரலாறு. அதுல முடிவு என்னன்னு சொன்னால், அந்த வீட்டு உள்ள அவருக்கும் சாப்பாடு இல்லை, மனைவிக்கும் சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. அவங்கள்ட்ட பேசுறாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய விருந்தாளி, ஆகவே இவரை கண்ணியப்படுத்தணும், பிள்ளைய தூங்க வைங்கன்றாங்க. தூங்க வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மனசு வரணும், பிள்ளையுடைய உணவு. அப்ப பிள்ளை என்ன செய்யறாங்க, தூங்க வச்சிடறாங்க. 2வது மணி முடிவு எடுக்கிறாங்க, அவருக்கு இந்த உணவு கொடுத்துருவோம், பிள்ளையுடைய சாப்பாட்டை அவருக்கு கொடுப்போம், நாங்களும் சாப்பிடுவதை போன்ற ஒரு பாவனையில் ஈடுபடுவோம். இது விஷயம்லாம் முடியுது. காலையில அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வாரார். ரசூலை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படி சிரிக்கிற நேரத்துல இப்ப அவர் கேட்கிற, இன்னும் யார் ரசூலை பார்த்து சிரிக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தார், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதான் பிறரை சந்தோஷப்படுத்துறது, பிறருக்கு குறிப்பா உணவளிப்பது. சில நிறைய சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, மறுமையினால அல்லாஹ் கேட்பான், நான் உன்னை வீட்டுக்கு வந்தானே, உதவி கேட்டேனே, உணவு கேட்டேனே, நீ எனக்கு தரலையே, நீ வீட்டுக்கு வந்தியா, நீ உணவு கேட்டியா, நீதான் ரஸாக் ஆச்சே, நீ தான் உணவளிப்பனாச்சே, நீ எப்படி உணவு கேட்டா, நீ எப்ப வந்தா, இந்த அடியான், இந்த ஏழை, இந்த மிஸ்கீன் உன்னை வீட்டை வந்து கதவை தட்டினார், உன்னை கேட்டார், நீ உணவை கொடுத்திருந்தால், அந்த ரிஸ்கை கொடுத்திருந்தால் அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய், அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய். ஆனா அந்த பழமொழி, அதாவது இந்தியாவில சில இதுல எழுதி போட்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்ப, சில இடங்கள் ஒட்டி வச்சிருப்பான். ஏழைகளை சிரிக்க வைத்தால், ஏழைகளை வாழ வைத்தால் அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான், உங்களை வாழ வைப்பான். அது ஹதீஸத்தை அவங்க அப்படி எழுதிக்கிறான். ஹதீஸ் அந்த ஹதீஸ். ஏன்னா அன்புக்குரியவர்கள், உணவளிக்கக்கூடிய விஷயம் அன்றைய காலத்துல நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மட்டும் மலக்குமார்கள் மனித உலகத்துல போறாங்க, யாருன்னு தெரியாது. அதான் அவங்களுடைய ஜாகிலியத்து காலத்துல, ஆரம்ப காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது சில கெட்ட தன்மைகள் இருந்தாலும், பழக்கங்கள் இருந்தாலும், நிறைய நல்ல பண்புகள் இருந்துச்சு. அதுல ஒன்று தான் உணவளிப்பது. யார் வந்தா உணவளிப்பான், யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உணவளிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு மனிதன் வந்துட்டா என்ன செய்வாங்க, முதலிடம் கொடுப்பார்கள்.
இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, 2 மலக்குமார்கள் மனித ரூபத்துல போறாங்க, பொரிச்சு இறைச்சி வைக்கிறாங்க, அவங்க சாப்பிடாம நிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா உணவை சாப்பிடலாட்டி எதிரி தான் கையை நினைக்க மாட்டாரு என்ற ஒரு ஐதீகம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்பதான் சொல்றாங்க, நாங்க வானவர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரத்துக்காக வேண்டி நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த உணவளிப்பது என்பது ஜாகிலியா காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அழகான பண்பு. இது அதிகமா உருவாக்கி, இந்த ரமலானை மையப்படுத்தி உருவாக்கணும். இப்ப இன்னைக்கு நீங்க அதிகமா என்ன செய்வீங்க, மாறி மாறி ஃபேமிலி ரீதியாக என்ன செய்வீங்க, நோன்பு துறக்கிற ஏற்பாடு செய்வீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு உணவளிக்கக்கூடிய அமைப்பு தான். நிறைய பள்ளிகள் என்ன செய்வாங்க, அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் நல்ல மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய சார்பாக என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்ற நிறைய வழிகாட்டு நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் நோன்போடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. ரமலான் எடுக்கக்கூடிய பயிற்சிகள் இது மவுத்து வரைக்கும் நான் என்ன செய்யணும், உணவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், 2 பேருக்கு கொடுக்கணும், 3 பேருக்கு கொடுக்கணும். கிழமைக்கு ஒருத்தர் சில ஆளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சனிக்கிழமையும் ஒரு 10 பார்சல் 15 பார்சல் எடுத்துக்கிட்டு கார்ல கொண்டுக்கிட்டு ஆட்டோல கொண்டு என்ன செய்றாங்க, அப்படியே ரவுண்ட்ல வந்து அப்படியே ஏழைகள் கொடுத்துட்டே வருவாங்க, பிஸ்கில் கொடுத்துட்டே வருவாங்க. அவரை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் என்னை சந்தோஷப்படுத்துவான், அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான். இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், ஏழைகளுக்கு குறிப்பாக தேவைப்படக்கூடியவர்களுக்கு மிஸ்கின்களுக்கு என்ன செய்யணும், நிறைய உணவளிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அது உச்சக்கட்டமான அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும். அதே போன்றுதான் தலைப்புக்கேற்ற ஒரு செய்தியை சொல்றாங்க, வசிலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து நடங்கன்றாங்க. உறவுகளோடு சேர்ந்து நடங்க, உறவுகளை பிரிஞ்சிடாதீங்க, இதுவும் என்ன செய்யும், உங்களை பலப்படுத்தும் சொல்லிட்டு 4வதாக சொல்றாங்க, வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம், இரவுல நீங்க தொழுவுங்க, மனிதர்கள் தூங்கும் பொழுது, மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எழுந்து தொழுவுங்க என்று இந்த நாளையும் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த நாளை நீங்க செஞ்சீங்கன்றால் ததுகுலூனல் ஜன்னத பிஸ்ஸலாமி, சலாமத்தா சொர்க்கம் போகலாம், அமைதியா சொர்க்கம் போகலாம். பாருங்க, ஒரு சின்ன விஷயம்தான், லேசா சொல்லித்தராங்க. உணவளிப்பது என்பது அன்றைய காலத்துல கஷ்டமா இருந்துச்சு, இன்றைய கஷ்டம் இல்லை, தாராளமாக செய்யலாம், தாராளமாக. அதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, குறிப்பா தாய்மார்களுக்கு சொன்னாங்க, நீங்க சமைச்சீங்கண்டா அந்த ஆணத்துல அந்த சமையல்ல என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணிய கலந்து பக்கத்து வீடு கொடுங்கண்டாங்க, நட்பு ஏற்படும், உங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பரஸ்பரம் ஏற்படும், பகமை வராது, பிரச்சனை வராது. அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நீங்க ஆணத்தை கொஞ்சம் காய்ச்சி தண்ணியை ஊத்தி கொடுங்கண்டாங்க. இன்னைக்கு தண்ணியெல்லாம் ஊத்தி கொடுக்க தேவையில்லை, நல்லா கட்டியாவே கொடுக்கலாம். அல்ல அப்படி பரக்கத்தா தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரையும் அல்லாஹ் தஆலா திருப்தியா வச்சிருக்கிறான். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, 4 வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வள்ளத்தை பரக்கத்தை தந்திருக்கிறான்டா. அந்த சுண்ணாக்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும். சிலர் என்ன செய்வாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு மிஞ்சிருச்சு, இப்ப என்ன செய்யறது, இடியாப்பம் மிஞ்சிருச்சு, அது மிஞ்சிருச்சு, இது மிஞ்சிருச்சு, வீசுனா அநியாயம், இப்ப பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். அப்படி அல்ல, நீங்க விரும்புறத கொடுங்க. சமைக்கும் பொழுதே உங்களுடைய சிந்தனை வரணும், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு இந்த 2 வீட்டுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு அந்த வீட்டுக்கு கொடுக்கணும், எனக்கு எல்லாம் நிறைய தந்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் சுன்னா கொடுக்க சொல்லி அந்த சுண்ணாவை நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் தான் நம்ம பக்குவப்படுத்தும், இதெல்லாம் எங்களை பதப்படுத்தும், விரோதத்தை இல்லாமல் ஆக்கும், குரோதங்களை இல்லாமல் ஆக்கும், நிறைய நல்லறங்களை பெறக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யும், உருவாக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அதிகமா வச்சுக்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லேசா சொர்க்கம் போலான்றாங்க, லேசா போகலாம். ததுகுலூனல் ஜன்னத பிஸ்ஸலாம், அமைதியா நீங்க என்ன செய்யுங்க, சொர்க்கம் போகலாம். அதுல குறிப்பாக வந்து உறவுகளோடு சேர்ந்து நடங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கிறாங்க, மறுமை நாளை சிராத் என்ற பாலத்தை எல்லாரும் கடக்கணும். பயங்கரமான ஒரு காட்சி. அதுல இந்த பக்கம் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவும், இந்த பக்கமாக அமானத் என்று சொல்லக்கூடிய அமானதை நிக்குமா, 2 நிக்குமா, உறவும் அமானே அப்படி நின்றுட்டு இருக்குமா. யாரும் இந்த பாலத்துல ஏற விடாதான். யாரெல்லாம் இந்த உலகத்துல உறவுகளை துண்டித்து வெறுத்து ஒதுக்கி புறக்கணித்து நடந்தார்களோ, இந்த ரஹம சொல்லமா வேறைய வெறுத்து நடந்தான், ஒதுக்கி நடந்தவனை விடாத யாருன்னு பிடிச்சுக்கொள்ளும். அந்த நேரத்திலே மறுமையிலே என்ன செய்யும், அந்த ரஹம் என்று சொல்லக்கூடியது போய் அல்லாஹ் என்ன செய்யும், வாதாடி பிடிக்கும். அதே போல அமானிதம், நம்பிக்கை மோசடி செய்யறது, ஏமாற்றுறது, பித்தலாட்டம் செய்யறது, அது அங்க வந்து நிற்கும் மறுமையில. இங்க எனக்கு பலம் இருக்குது, எனக்கு படை இருக்குது, பலம் இருக்குது, போலீஸ் இருக்குது, எந்த ஏமாத்து மோசடி செய்யலாம். அமானித மோசடி செய்தால் மறுமையில என்ன செய்யும், அது வந்து அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்துக்கிட்ட வந்து அப்படி பிடிக்கும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்க இப்படி உறவுகளோட பேசாம இருந்தால் விபரீதம் என்ன எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய ஹதீஸ் கூட சொல்லித்தாராங்க. என்ன சொல்றாங்க, துஃப்தஹு அப்வாபல் ஜன்னதி யௌமல் இஸ்னைனி வ யௌமல் ஹமீஸ், சொர்க்கத்துடைய வாசல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன. சொர்க்கத்துடைய வாசல்கள் ரமலான் முதல் திறந்திருக்கும், அது ஒரு பகுதி. 2வது, ஒவ்வொரு உழு செய்துட்டு துவா ஓதுனா சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும்.
அதே போலத்தான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சொர்க்கத்துடைய வாசனசியம் திறக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்வானான், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஷிர்க் வைக்காமல் அமல்கள் செய்தார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நல்லறங்கள் கொடுக்கப்படும். இல்லா ரஜுலான், 2 மனிதர்களை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 மனிதர்களை தவிர. கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஅனா, அவருக்கு அவருடைய சகோதரருக்கு இடையில பகைமை இருந்துச்சு, பேசாம இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்வானா, ஃபயுகால், சொல்லப்படும், அன்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த 2 பேரும் சேருகின்ற வரை அந்த அமல் அப்படியே கொஞ்சம் வைங்கன்றான். இந்த ஹதீஸ் ஆழமா சிந்திக்க வேண்டியது. யார் பேசாம அமல் செய்றீங்களோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. அமல் செஞ்சு வேலை இல்லை, நீங்க ஹஜ் செஞ்சு வேலை இல்லை, உம்ரா செஞ்சு வேலை இல்லை, தஹஜ்ஜத் தொழுது வேலை இல்லை, எந்த அமல் செஞ்சு வேலை இல்லை. ஏன்? நீங்க பேசாம இருந்து அமல் செய்தால் அந்த அமலை அல்லாஹ், அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். அப்ப இணை வைக்காதவர்கள் அமல் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மன்னிச்சு அவங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறான். அதே நேரம் பேசாமல் இருந்து, அவங்க இணை வைக்காம தான் இருக்கிறாங்க, ஆனா பேசாம இருக்காங்க. நானோட பேசுறது இல்ல, தங்கச்சியோட பேசுறது இல்ல, அங்க மாமியோட பேசுறது இல்ல, இங்க மருமகளோட பேசுறது இல்ல. வேஸ்ட், உலகத்துல வாழ்ந்து வேஸ்ட், பரக்கத்து இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. எனவே நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நிறைய இறங்கி விட்டு கொடுத்து மன்னித்து நான் பேச வேண்டும், பேசி எனது உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபி, ஒரு நபித்துவ வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறேன், நான் அவங்களோட பேசுறேன், நான் அவங்களுக்கு உதவிகளை செய்யறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டி வெட்டி ஒதுக்குறாங்க, அவங்க என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க, இப்ப என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்வது போல இருக்கும்னு சொன்னால் அல்லாஹ் ஒருவரை வைத்து உங்களுக்கு உதவி செய்யறான், அதாவது ஒரு மலக்கை வைத்து உதவி செய்யறான். அதே நேரத்தில் அவர்களை சுடு சாம்பல் சாப்பிட வைப்பதை போன்று, அதான் நரகம்னு சொல்ல வராங்க. அதான் இன்னொரு ஹதீஸ் சொல்லுது, உறவை துண்டித்து நடந்தால் நரகத்துக்கு போகும். எனவே அன்புக்குரியவர்களே, அப்ப நரகத்தோடு சம்பந்தப்பட்டதான் இந்த பிரிவுகள். பொதுவான ஒரு ஹதீஸ் ஒன்று, பொதுவாக யாரா இருந்தாலும் சரி, யாரு பேசாமல் 3 நாளையில இருந்து அப்படியே மூத்தா போறாங்களோ அவங்க நரகம் போவாங்க. கொஞ்சம் யோசிங்க, பேசாமல் இருந்து அப்படியே மூத்தா போனால் நரகம், அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க, எவ்வளவு பெரிய பாவம்னு பாருங்க. அந்த பாவத்துக்கு தண்டனை, பேசாமல் இருந்து மௌத்தா போனால் நேர நரகத்துக்கு போகும். இஸ்லாம் எச்சரிக்குது. இன்னும் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அனைத்தையும் மறப்போம். யாராவது இப்படி பேசாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் மறந்து நம்ம அவங்க சலாம் சொல்லுவோம். சலாம் தான் நட்புகளை வளர்க்கும், நட்புகளை ஏற்படுத்தும். இன்றைக்கு போன் இருக்குது, போன்ல அவங்களோட நம்பர் எல்லாம் இருக்கும், பேசாம இருக்கிறோம், சலாம் சொல்லுவோமே, சலாம் போட்டு விடுறது. அவங்க ஒன்னும் சொல்லாட்டி 2-3 நாள் அப்படியே தொடர்ந்து போறது. இப்ப நீங்க உங்களை எண்ணம் இருக்கணும், நான் சேர்ந்து நடக்கணும், நான் சொர்க்கம் போகணும், இதனால் நான் நரகம் போயிடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப இதுல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் இந்த ரமலான். இந்த ரமலான் அப்படி ஒரு பக்குவத்தை தரும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நோன்பு பிடிச்சுக்கிட்டு தவறான வார்த்தையில பேச, நோன்பு பிடிச்சுக்கிட்டு தவறான வார்த்தையை பேசுறாதீங்க, நோன்பு பிடிச்சுக்கிட்டு மடத்தனமான செயல் ஈடுபட்டுறாதீங்க. உங்க நோம்புல எந்த பிரயோஜனம் கிடையாது. தாகித்து இருந்ததும் பசித்து இருந்ததுதான் பிரயோஜனம், வேற ஒன்றுமே கிடையாது. வேற எந்த தேவை அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்க நாவை பக்குவப்படுத்தணும். பேசிடாதீங்க, தவறா பேசிடாதீங்க, அருவருப்பா பேசிடாதீங்க, தவறா நடந்து கொள்ளாதீங்க, அருவருப்பா நடந்து கொள்ளாதீங்க. இஸ்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்தேன், அழகான ஒரு வழிகாட்டுந்தால் மவுத்து வரைக்கும் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொன்னாங்களா இல்லையா, அல் கலிமத்து தையபா சதக்கான்னாங்க. அழகான வார்த்தை, கனிவான வார்த்தை சதக்கா. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பேசணும், அழகிய உபதேசம். அதே போல சதக்கா, சதக்கா வந்துகிட்டே இருக்குது. இப்ப வீடுகளை நீங்க பேசுறீங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் காலையில இருந்து மாலை வரை பேசிட்டே இருக்கு, நல்ல விஷயத்தை பேசுறீங்க, நல்லது பேசிட்டே இருக்கிறீங்க, சதக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நண்பரை காண்றோம், பேசுறோம், சதக்கா செய்யறோம். அதான் சொன்னாங்க, அல் கலிமத்து தையபா சதக்கான்னாங்க. அதே போன்று உனக்கு நபி அவங்க சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தனது கையினாலும் நாவினாலும் இடைஞ்சல் கொடுக்காதவர் தான் உண்மையான முஸ்லிம். அப்ப நம்ம யாருக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. யாரு அருவருப்பா பேசுறது, அசிங்கமா பேசுறது, பழிச்சு பேசுறது, கேலி செஞ்சு பேசுறது, வேற நோக்கத்துல பேசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துது. ஒவ்வொரு மனிதனையும் அழகான முறையில நல்ல பண்புகளால், நல்ல பழக்கங்களால், நல்ல குணங்களால் செதுக்கி எடுக்குது, உருவாக்குது. அப்படிதான் சஹாபாக்கள் உருவாகினார்கள், உருவாக்கப்பட்டார்கள். இப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இந்த ரமலானை மையப்படுத்தி என்னை திருத்திக் கொள்வோம்.
இதற்கு மேல மௌத்து வரைக்கும் நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன், தவறா பேச மாட்டேன், அருவருப்பா பேச மாட்டேன், எந்த விஷயத்தையும் என்ன செய்ய மாட்டேன், குத்தி காட்டி பேச மாட்டேன், யார் பேசினா நான் மன்னிச்சிருவேன், மன்னிக்கக்கூடிய தன்மை நான் வளர்த்துக் கொள்வேன் என்ற ஒரு நிலை என்ன செய்யுங்க, உள்ளத்துல ஆழம் பதிச்சு கொள்ளுங்க. அதே நேரம் இஸ்லாம் இன்னொரு வழியை சொல்லுது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துல உங்களை பகைக்கிறாங்க, அதுக்கு நன்மை இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையின் நாள்ல நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தார்கள்ல தஹாபா ஃபில்லாஹி, அல்லாஹ்வுக்காண்டி நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காண்டி பிரிந்தவர்கள். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஷிர்கான ஜியாரத்தை கூப்பிடுறாரு, மாமஜான் ஜியாரத்துக்கு போவோம் கூப்பிடுறாரு. அங்க போய் அவுலியாட்ட போய் என்ன செய்யும், அவுலியான்ற பேர்ல அங்க போய் என்ன செய்வோம், நம்ம துவா கேட்போம், அல்ல மௌலூத் ஓதுறதுக்கு, அல்ல இப்படி ஷிர்கான விஷயம் என்ன செய்யறாரு, ஃபேமிலியா அழைக்கிறார். இல்ல நாங்க வரமாட்டோம், இது ஷிர்கான விஷயம், இது மார்க்கத்துக்கு முரணானது, வரமாட்டோம், நீங்க வரலாட்டு நான் பேச மாட்டேன். இப்ப நானா சொல்றாரு, உதாரணத்துக்கு தங்கச்சியை பார்த்து, தம்பியை பார்த்து சொல்றாரு, நீங்க வரலாட்டு உங்களோட பேச மாட்டோம், பிரச்சனை இல்லை, பேசாமல் இருந்தால் நரகம், அது பொதுவாக. ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துல அப்ப சொல்றாங்க, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாட்டி உங்க வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம், உங்களை எந்த விஷயத்தையும் கலந்து கொள்ள மாட்டோம், நல்லது கிட்டதை கலந்து கொள்ள மாட்டோம், உங்களோட பேச மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், விசேஷமாக கண்ணியப்படுத்துறான். என்ன, நீங்க அல்லாஹ்வுக்காண்டி ஒதுங்குறீங்க, இது சின்ன பிரச்சனை, மாமி மருமகள் பிரச்சனை சின்ன பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை சின்ன பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை சின்ன பிரச்சனை, லேசான பிரச்சனை, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, பேசாம இருந்தீங்கன்னா தண்டனை. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில அவர் உங்களை புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை கண்ணியப்படுத்துகின்றான் என்பதையும் விளங்கி ரெண்டையும் பிரிச்சு என்ன செய்யணும், எதுல சேர்ந்து நடக்கணும், எதுல பிரிந்து நடக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக உள்ளத்துல பதிச்சு என்ன செய்யுங்க. இந்த ரமலானை மையப்படுத்தி இந்த நோன்பு தந்த பாடம் என்ற அடிப்படையில நோன்பு என்னை பக்குவப்படுத்திருக்கின்றது, என்னை நல்லா சீர் செஞ்சிருக்கின்றது. ஆகவே மௌத்து வரைக்கும் நான் நல்ல முறையில வாழ வேண்டும், நல்ல பண்புகளோடு, நல்ல பழக்கங்களோடு, நல்ல குணங்களோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படை என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பதோடு அதை உள்ளத்துல பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.